இருந்தால் தான் இருக்கணும். இருந்தால் தான் உங்களோட நல்ல நிலையில் நாங்கள் உங்களை கொண்டு போகலாம். சரிங்க. அடுத்தது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இதுக்குள்ள நீங்கள் எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. தேவையில்லாத பிரச்சனை வேறு. இவ அப்படி அடி, இவன் அம்மா அப்படி அடி, அப்பா இப்படி அடின்னு சொல்ல அதை கேட்டோம். இவன் சின்னவள், எனக்கு சின்னவள்னு சொல்லியிருக்க கண்ணு உள்ள இருக்க டேங்க் ஆகிடுங்க நீங்கள். அப்போ இங்கே வந்தது படிக்க மாட்டேதான். அப்படியா தேவையில்லாத பிரச்சனை காய்ச்சா ஆசிரியருக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த அவாக்கே சொல்லுங்க, இங்கே படிக்க மாட்டேன், நம்ம பிரச்சனை ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வந்து படிக்கத்தான், ஒரு ஒன்றுக்கும் இல்லை, ஒரு படியாக இப்போ நாங்கள் படிப்போம். ஒன்று ரெண்டு நாள் சொல்லிவிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை சொல்ல மாட்டேன். அங்கே எப்படி இங்கே எப்படி இங்கே வந்து படிக்கிறேன், கையை பிள்ளைக்கு போகிறது தான் என்ன ஒன்றரைக்கு பிறகு ஒரு எவ்வளோ சைனாக லோன் ஒன்று கூடிக்கா இருப்போம் சொல்லி நாங்கள் படிப்போம்னு சொல்லிங்கன்னா அப்போ எந்த ஊர்கிட்ட சொல்லி நாங்கள் கேட்க மாட்டாங்க, கண்டு செய்ய மாட்டோம். ஆகவே பிரச்சனை இங்கே எங்கே கேட்கோ, இங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைங்க என்ன சும்மா சொல்கிறேன். டீச்சர் வாடி வச்சு சொல்லி தர கேட்டாண்டா இங்கேயே சொல்லி தீர்வை பெற்றுக் கொடுங்க. வெளியில் நிற்கிறவங்களுக்கு போய் சொல்லாங்க சொல்லித்தர இல்லையான்னு சொல்லி அவர் கடைசி வந்தாலும் என்ன தீர்வை பெற்று தர ஆளாக இருக்க மாட்டேன். அவர் சும்மா பிரச்சனையை ஒரு உதவி எங்களோட எல்லாரையும் குழப்பி ஒரு ஆளாக இருப்பேன். இந்திய சொல்லுங்க இதுக்கான தீர்வு இருக்கு. ஏன்னா நாங்கள் வேர்டு அணிய வழியாட்டிட்டு தானே கட்டாயம் செய்திருக்கோம். ஆரணியா ஓகே சரி, நீங்கள் வேர்டு ஆரம்பி. மற்றது வந்து உங்களுக்கு தையல் பயிற்சி ஆசிரியர் 20 மேலே அனுபவம் பெற்ற ஆசிரியர் ஜெயந்திரீஜர். அதோட எங்களோட முதல் இந்த ஆரணியம் பழகின டீச்சர் வந்து அவர் சொந்தமாக ஒரு தையல் கடை வந்து திறக்கிறதால நாங்கள் அன்போடு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம். வந்தாலும் அவன் விடுமுறை நேரங்கள் மற்றது நாங்கள் இவ்வளோ நாள் என்ன மாதிரி இதில் படிப்பிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் வந்து ஆசிரியருக்கு சொல்லுவா. அப்போ அந்த வகையில் எங்களோட ஆசிரியரையும் புதிய ஆசிரியரையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்றுக் கொடுப்பேன். மற்ற உங்களுக்கு ஒரு மாணவ தலைவி வந்து தெரியவிடும். இந்த நான் ஃபுல்லாக பார்த்து ஒரு நல்ல ஒரு அழத்தறிவு செய்யணும். அவள் தான் இப்போ ஆசிரியருக்கு உதவியாக இருப்பாள். உங்களுக்கு கத்திரிக்கோள் எடுத்தாரில் எந்த கொப்பி எடுத்தார் அந்த இல்லாமல் சரி சேர்ந்து ஒரு மாணவ தலைப்புள்ளே தான் நான் சொல்கிறேன். ஒட்டுக்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக. இப்போ அது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அழத்தறிவு செய்யுங்க. கூடுதலாக ஒரு முதல் இதில் தனோஜி ஆண்டு வந்து பார்க்கணும். பொறுப்பு இல்லை வீட்டில் கொஞ்சம் பொறுப்பு குறைஞ்ச பிள்ளையோட தான் நல்ல வேலைக்கு வேற வேணும். உங்களை சொல்லி இந்த கூட்டு முறை இதில் இதெல்லாம் கூட்டுறது போட்டுப்பட்டால் கூட்டணும். உங்களை போய் கத்திரிக்கோளத்தில் கவனம் வாங்கி வச்சு உள்ளே வச்சு எடுத்து தருவாங்க. என்ன பெட்டியை தந்து நீங்கள் காணையில் இந்த பெட்டியை அப்படி இல்லாமல் கவனம் உள்ள ஆளை ஒரு கிழமையை பார்த்து ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க. தெரிவு செய்கிற ஆளுக்கும் மேலே ஒரு வடிவாக செய்யப்பட்டாண்டா அவருக்கு ஒரு தலைமத்துவ பண்ணும் இந்திய வளரும். ஆனால் பொறுப்பு இல்லை ஆளாக தெரிவு செய்யுங்க. புள்ளிகள் இருக்கிறாங்க, உங்களை கஷ்டம் 8:30 5:30 தான் பெற வேண்டியது. ஒரு ஆளை தெரிவு செய்கிற 2லேருந்து எல்லாரும் ஒரு ஆளை தெரிவு செய்கிற நோக்கில் ஒரு ஆளை பாருங்க நல்ல முறை வச்சுட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து டீச்சராக ஆத்துறா வரும். அதில் ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. தவிர்க்க முடியாத காரணம் ஒன்றாளுங்க டீச்சருக்கு நேரம் இல்லை அல்ல இங்கே ஒரு நிகழ்வு நடக்க போனால் இங்கே வகுப்பு இல்லையான விஷயம் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் போடப்படும். அப்போ குடும்பம் வந்து துறவுங்க அதை என் கவனத்தில் இருந்தால் ஒரு பிள்ளைங்க பொறுப்படுத்துவாங்க டீச்சர் வச்சுருந்து. அடுத்தது வந்து நான் முதல் இந்த மாதிரி தான் இந்த வித்தியார்த்தி வந்து உங்களோட நல்ல முறையில் வழியில் சிறந்த தையல் வல்லுநராக அனுப்புகிறது தான் இதில் நோக்கம். மற்றும்படி எந்த நோக்கம் இதில் இல்லைன்ற ரீதியில் நீங்கள் எல்லோரும் சிறந்த முறையில் உங்களோட கல்வியை கற்று வழியே வரணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களை எல்லோரையும் திருப்பியும் வாழ்த்துறேன். அதோட உங்களுக்கு இன்னொரு செய்தின்னு சொல்லணும். சில பேர் என்ன செய்யலாம் வந்துட்டு இலவசம் தான் சொல்லி ஒரு மாதத்துலேருந்து நின்றுடுறாரு. அதனால் இன்னொரு பிள்ளைகள் என்ன என்னடா உங்களை எடுத்த பிறகு 1000 எனக்கு எப்போ கோல் பண்ணிக்கணும்னு கேட்டது சேரப்போகலாம்னு சொல்லி. அப்போ நாங்கள் எடுத்து அடுத்த வச்சுக்கிறேன் சொல்லி சீசில் இருக்காங்கன்னா 8ஆவது வச்சுக்கிறது அனைத்து பேர் எடுத்து வைங்கன்னு சொல்லி அதை கூட கேளு. ஆகவே வந்தாக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடையாது. சிறந்த முறையில் வேற வேணும். அப்படி நான் ஒரு 5-6 நாள் வந்து பார்ப்போம். அதான் இன்றைக்கு வந்து நான் சொன்னாங்க தயவுசெய்து புண்ணியம் கிடைக்கும். இன்றைக்கு சொல்லி டீச்சருக்கு போகலாம். 2-3 பேர் வந்து பார்த்துட்டு யோசிப்போம். நான் வந்தாங்க ஒரு மெஷின்களும் அவ்வளோ பெருமதியானது. கரண்ட் பில் வீட்டு வாடகை எல்லாம் வித்தியாசம் செலுத்துது. உங்களுக்கு தான் அனுப்பக்கூடாது. உங்களுக்கு அப்படி வந்து வந்து பார்த்துட்டு போனேன். ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னொரு பிள்ளைய எடுத்து நாங்கள் டீச்சராக சம்மதிக்கிறேன். நீங்கள் பழகிருப்பீர்கள் ஓகே முதல்ல எனக்கு அந்த பிள்ளைய சொல்லி பண்ணிட்டு அப்படி கட்டாயத்தை நின்றுடுங்கோ. உங்களுக்கு உண்மையில தெரிய அனுப்பக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு லாப நோக்கம் இல்லை தானே, இது சேவை நோக்கம். சரியா? ஆகவே
கட்டாயம் அர்ப்பணிப்பாக வாராக மட்டும் வாங்குவோம். அப்படியே நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு என்னென்னா நாங்கள் 15,000 எடுக்கலாம். சரி, அப்போ அதோட நாங்கள் ஒரு 3,000 ரூபா காசு உங்கள்கிட்ட வாங்குவோம். அந்த காசை திருப்பி நீங்கள் போய்க்க தந்துடுவோம். அதே எல்லோரும் இந்த கிழமை வள்ளிக்குள்ளே டீச்சர்கிட்ட கொடுக்குறாக்கு கொடுங்க கட்டாயம். சரி, வள்ளிக்குள்ளே இப்போ நாளைக்கு தான் போயிடுச்சுன்னா நாளைக்கு வீட்டை காசு இருக்காது, நாளைக்கு கட்டணும் கொண்டு வாட்டி விட மாட்டாங்கன்னு சொல்லாமல் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொடுங்க. இதை தவிர நீங்கள் வரவில்லாம ஒழுங்காக வந்தாங்களுக்கு தான் நாங்கள் சான்றிதழும் எடுத்து தருவோம். என்பிக்குள்ள வரப்போ நைட்டான தெருவிடும் அதுக்கு ஆசிரியர் வந்து டைரி எழுதி வேற ஓகேன்னு சொல்லி சொல்லணும். அதோட அது மட்டும் இல்லை, நீங்கள் வகையில் சாரிகளோ சட்டையை தட்டி காட்டணும். அப்புறம் ஒழுங்கான முறையில் நீங்கள் வரணும். வேற ஓகே நான் உடனே தெருவிடும் வந்த உடனே இதில் அட்டெண்டன்ட் இருக்கும், அதில் நீங்கள் சைன் பண்ணணும். மறந்தீங்கன்னா 10 நிமிஷம் மறந்தீங்கன்னா சைன் பண்ண என்ன நேரமோ அந்த நேரம் தான் போடணும். அதான் ஒரு ஆஃபீஸ்லேயும் அதுதான். நான் மறந்துருந்தேன்னா நாங்கள் ஃபிங்கர் தான் விரல் அடி அதை தான் வைக்கிறேன். அது 10 நிமிஷம் முந்தி டைம் வைக்க மறந்து போனால் அது 8:30 8:40 நிற்கும். 8:30 ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் சைன் பண்ணுங்க. அதில் நீங்கள் அவசரமாக எதுவும் தவிர்க்க முடியாத வெளியில் போக போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே அசைவு பதிவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது மூமெண்ட் இருக்குது. அதில் எழுதி இங்கே வந்து ஆசிரியர்கிட்ட சைனை வாங்கி போட்டு அதை கொடுத்துட்டு சரி நான்